நண்பர்களே வணக்கம். இப்போதான் வடக்குப்பட்டி ராமசாமியோட ப்ரெஸ் ஷோ வந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே பயங்கர நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து எல்லாருமே சொன்னது என்னன்னா, ப்ரெஸ் வந்து அவ்வளோ சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷனாக தான் வந்தேன். பட் ப்ரெஸ் ரொம்ப நல்லா வரவேற்று பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறது வந்து ப்ரொடியூசர்ஸ், பீப்பிள் மீடியா ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுற ரோமி பிக்சர்ஸ் ராகுல் அண்ட் என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் டீம் க்ரூ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சந்தானம் அண்ணன் மொத்தமாக வந்து அவர் எனக்கு இது வரைக்கும் டிக்கிலோனா வந்து தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகலை. பட் அதுலேருந்து ஆரம்பித்து வடக்குப்பட்டி வந்து இதோட நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி கூட நிற்கிறாரு. ஐம் ஹாப்பி. ஐம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நன்றி. கோயில எது சார்? இல்லைங்க சார், இல்லை சார், எல்லோ கலர் தான் சார் போட்டிருப்பாங்க. யூஸ்வலா வந்து அது ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இமேஜினேட்டிவான ஒரு வில்லேஜ் தான். அப்படி இல்லை சார். கடைசியா வந்து கடவுள் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. அந்த கடவுள் தன்மையை வந்து யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வந்து உணரணும் அப்படின்ற ஒரு தீம் தான். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட மோட்டிவ் வந்து ஃபன் தான். இதுல வந்து ஒரு இமேஜினேட்டிவான ஊரு, இமேஜினேட்டிவான எல்லா கேரக்டர்ஸ், அதை ஃபன், அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிருக்கோம். இல்ல, சந்தானம் அண்ணா வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலா அவருக்கு தான் வந்து நிறைய சீன்ஸ் இருப்பாப்ல. என்ன மீன்ஸ்னா அவர் வந்து ஹீரோவா கதையை